இது வந்து பிரெட் அல்வா. இது எப்படி செய்யணும்னா, இது வந்து ஒரு இது ப்ரெட்டை வந்து அந்த பெரிய ப்ரெட்டு இதை எடுத்துக்கிட்டு நல்லா வந்து அதை ஓரத்தில் கட் பண்ணி அந்த கருப்பாக இருக்குல்ல அதெல்லாம் எடுத்துகிட்டு நாலாக கட் பண்ணி இன்னும் ரெண்டாக கட் பண்ணி ஒரு கடாயை வச்சு அதில் எண்ணெயை ஊற்றி ஒரு 1/2 லிட்ரு டீபண்ட் ஆயில் எண்ணெயை ஊற்றி அதில் பொரித்து இந்த மாதிரி எடுக்கணும். பொரித்து எடுத்துட்டு நல்லா போட்டு எல்லாத்தையும் பொரித்து எடுத்துட்டு இதில் வந்து இந்த முந்திரி, திராட்சை, பாதாம் பருப்பு, ஏலக்காய் பொடி இருந்தால் அது கூட கொஞ்சம் போட்டுக்கலாம். அது போடல. அது வந்து 100 எண்ணெய், அந்த எண்ணெயோட இந்த 100 எண்ணெய் 1/2 லிட்ரு எண்ணெய் இருக்காது, அது கொஞ்சம் எண்ணெய் எடுத்துருவோம். கொஞ்சம் எண்ணெய் எடுத்துட்டு அது ஒரு பெரிய ப்ரெட்டுக்கு எவ்வளவோ அந்த எண்ணெயை ஊற்றி நம்ம வந்து பொரித்து எடுத்து எண்ணெயோடு அதை எல்லாத்தையும் ஊற்றிடக்கூடாது. 100 நெய் அதையும் ஊற்றி இந்த இதெல்லாம் போட்டு நல்லா அந்த இதை வறுத்து எடுத்துட்டு தனியாக வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இந்த இதில் வந்து பாலில் வந்து இந்த சர்க்கரை வந்து 1/4 கிலோ சர்க்கரை அந்த எண்ணெயிலே போட்டு அதுக்கப்புறம் இதில் வந்து இந்த பால் 1/2 லிட்ரு வாங்கி வச்சுக்கோங்கள, அந்த பாலில் வந்து ஒரு பாதி பாலை அந்த இதில் ஊற்றணும். அந்த எண்ணெயில் ஊற்றி நல்லா அதை கலக்கிட்டு அதில் வந்து நம்ம அந்த ப்ரெட்டெல்லாம் இது பண்ணி வச்சுருக்கோம்ல, பொரித்து வச்சுருக்கோம்ல, அந்த ப்ரெட்டையும் அதில் வந்து நம்ம போடணும். நல்லா போட்டு அந்த பால் நல்லா கொதித்து அந்த சர்க்கரையெல்லாம் கரைஞ்சி இது பண்ணதும் அந்த ப்ரெட்டையும் போட்டு நல்லா கிண்டணும். நல்லா கிண்டி அது வந்து நல்லா அல்வா மாதிரி வரும்போது அந்த முந்திரி, திராட்சை எல்லாத்தையும் போட்டு அதையும் இது பண்ணி மிக்ஸ் பண்ணி நல்லா கிண்டி எப்படி கிண்டுற பாருங்க. அழகாக அதை கிண்டி நல்லா அல்வா பதத்துக்கு வரும்போது நம்ம வந்து அது கொஞ்சம் அது இதாக தான் இருக்கும். அப்போ தான் நல்லாயிருக்கும். அப்படியே ரொம்ப நெய்யாக இதாக இருந்துக்கும். கொஞ்சம் இந்த ப்ரெட்டெல்லாம் மிக்ஸாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதுதான் ப்ரெட் அல்வா. முந்திரி, திராட்சையெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கிண்டி விட்டு நல்லா சேர்ந்து நல்லா அல்வா பதத்துக்கு வரும்போது அதை இறக்கி வச்சு அழகாக நம்ம பண்ணணும். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இது வந்து பிரியாணி, நெய்சோறு இந்த மாதிரி கல்யாண வீட்டில் ரொம்ப இந்த ப்ரெட் அல்வா தான் நிறைய ஸ்வீட்ஸ் செஞ்சு வச்சுருப்பாங்க. அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதில் வந்து பால்கோவா கூட நம்ம போட்டு செய்யலாம். இந்த வெறும் பால்கோவா, இனிப்பு இல்லாத பால்கோவா இருக்குல்ல, அதை கூட நம்ம வந்து அழகாக செய்யலாம். அதை போட்டு செஞ்சால் கூட அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இதுவே போதும், இது நல்லாயிருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.